ஹலோ ரமேஷ், வெல்கம் டு பங்தன் கதை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரிட் டு 7 ஃபார்மர்ஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஃபேன் ஃபிக்ஷனை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் நான் திருப்பியும் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் எபிசோட் 1 to 5 பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த எபிசோட் வந்து புரியும். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் அதில் விட்டுருப்பேன் அப்படின்னா, எபிசோட் 5 நான் இதில் விட்டுருப்பேன் அப்படின்னா, நம்ம பிடிஎஸ் வந்து சிட்டிக்கு வந்திருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்காக. ஸோ அப்படி வந்ததில் நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தில் அவங்களும் ஷாக்காக இருப்பாங்க. ஸோ அதே போல் அங்கே இருக்கிற நிறைய மீட்ஸ் வந்து நம்ம பாய்ஸ்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இத்தனை நாள் இத்தனை வருஷமாக சிரிக்காத மேமை நீங்கள் சிரிக்க வச்சிட்டிங்க, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம பாய்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து அதே போல் வந்து டைனிங் டேபிளில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஊட்டி விடுறது, இவங்க உங்களுக்கு ஊட்டி விடுறது, இதெல்லாம் பார்த்து வந்து அங்கே இருக்கிற மேட்ஸும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே போல் அதில் ஒரு பொண்ணு இருந்திருப்பா, ஒருத்தவங்க, அவங்க இதை எரிச்ச கண்ணோடு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் 8 பேருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதே போல் நம்ம பிடிஎஸும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க விட்டு போன பிஸ்னஸை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஓவர் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து ஓகே அதுக்கு என்ன அப்படின்னும் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதோட லாஸ்ட் எபிசோட நான் முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு மார்னிங் டைம், ஒரு 8 o'clock, கொஞ்சம் ஏர்லியாகவே இருக்கட்டும். இப்போது வந்து ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock நம்ம ஜிந்தா ஃபஸ்ட்டு எந்திரிக்கலாம். ஸோ சுற்றி பார்க்குற எல்லாருமே அசந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ வந்து ஓகே, ட்ராவல் பண்ணி வந்ததில் டயர்டாக இருந்திருப்பாங்க, அதனால் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகிறான். ஸோ உங்கள் கிச்சனில் வந்து எல்லா மேட்ஸும் வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ அந்த மேட்ஸு, வேணாம்பா சாமி, நீ போய் அங்கே உட்காருங்க, நாங்களே வந்து உங்களுக்கு டீ காஃபி எதுனாலும் போட்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 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 நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான். வேணாம் சார், நீங்கள் வந்து இங்கே சமைக்கிறது மேம் பார்த்தாங்க எங்களை கொண்டே போடுவாங்க, ப்ளீஸ் அப்படின்னு மேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது வந்து அதெல்லாம் முடியாது, நான் குக் பண்ணவே நான் பேசிக்கிறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து சமைக்க ஆரம்பிப்பான். ஐயோ இவன் அடங்க மாட்டானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுருவாங்க. ஸோ அவனும் சமைச்சிட்டு இருப்பான், இவங்களும் கூட்ட செஞ்சு சமைப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம பாய்ஸ்லாம் எழுந்துச்சி வருவாங்க. ஸோ லைக்வைஸ் எல்லா பாய்ஸும் வந்து எழுந்துச்சி வராங்க, நீங்களும் வந்து எழுந்துச்சி வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புற மணி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே வரீங்க. வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, நம்ம மேட்ஸ்லாம் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் வந்து டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆரம் பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. என்ன ஆரம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து இங்கே சாப்பிட்டு போ அப்படின்னும் போது, அது இல்லை ஆரம், எனக்கு பசிக்கலை, நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து என்ன நீ ஆஃபீஸில் போய் சாப்பிட்ற, தினமும் இப்படி தான் சாப்பிடாம போறியா அப்படின்னு வந்து நம்ம சுகா அங்கிட்டிருந்து கேட்குறான். இல்லை சுகா அது அப்படின்னு இழுக்கிறீங்க. அப்போ வந்து அங்கிட்ட ஜேகே வந்து, என்னடி இழுக்கிற, சாப்பிட்டு போன்னு தானே சொல்கிறோம், ஒரு ரெண்டு இட்லியாக சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஜெகே, அது வந்து என்னென்னா பொதுவாக வந்து சாப்பிட்டு போகும், என்ன சொல்கிறது, தினமும் நான் காலையில் வந்து ஆஃபீஸில் போய் தான் சாப்பிடுவேன், வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் போது அவங்ககிட்ட ஜென்னை மேடை பார்த்துட்டு, இப்படி தான் இவ்வளோ தினமும் அப்படி அனுப்பிட்டு இருக்கீங்களா, ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு வாயில் ஊட்டி விட்டு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு வந்து அவனோட என்ன சொல்கிறது லெக்சரை வந்து மேட்சுக்கெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான். ஐயையோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு அவங்க நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ வந்து இங்கே பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு ஜெமன் வந்து உங்கள் கையை பிடிச்சி அந்த சீட்டில் உட்கார வச்சு, இப்போ நீ சாப்பிட்டு தான் நீ போகிற அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ வேறு வழியே இல்லாமல் சரி நான் சாப்பிட்றேன் பொறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு சரி ஓகே நான் சாப்பிட்டேன், எனக்கு கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கிளம்புறீங்களா. என்ன ஒரு இட்லி சாப்பிட்டு என்னக்கிட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 இட்லி வச்சுட்டு வீலாம் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். போதும் அப்படின்னுட்டுருக்கீங்க, முடியலை.
4-5 இட்லியை வாய்க்குள்ள அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஒரு 4-5 இட்லி வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. ஐயோ போகுது, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டீங்க. சரி ஓகே, இதையோ சாப்பிட்டு போனி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து போய்ட்டு வா பாய் அப்படின்றாங்க. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து கிளம்புறீங்க. உங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. ஐயோ நம்மளை இவ்வளோ கேர் பண்ணுறாங்களே எப்படின்னு சிரிப்பு வந்தாலும் ஒரு லவ் இருக்குல்ல, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் தான் வீட்டில் இருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரில. சரி வீட்டையா சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டுருக்காங்க. இங்கிட்ட ஒருத்தன் போகிறான், இங்கிட்ட ஒருத்தன் வரான். ஸோ வந்து நம்ம ஜங்குக்கெலாம் ஏதோ தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே என்ன சொல்கிறது, பனானா மில்க் ஷேக், அங்கிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் இருக்குது. பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அதெல்லாம் குடிச்சிட்ருக்கான். ஒரு பாக்ஸ் மணி இருக்கும் ஓகேவா, ஒரு பாக்ஸில் 4 இல்லை ஒரு 10 பேக்கெட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டில் மட்டும் அவன் எடுத்து குடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜேகே வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். டேய் வி இங்கே வாங்க, இங்கே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்கு, சின்ன அங்கே தெரியாமல் நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம வீயும் வந்து குடிச்சிருந்து எங்கே சொல்கிறது ஓடி வந்து அந்த மில்க் ஷேக் எடுத்து குடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம ஜின் வந்து எங்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஐயோ மாட்டிக்கிட்டோண்டா வச்சு சந்தோஷம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சும்மா தண்ணி குடிக்க இவ்வளோ நேரமா உங்களுக்கு? இல்லை நான் வந்து வந்தேன், வரும்போது ஜேகே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். சரி எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டே இருக்கேன், அவன் குடிச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் நான் பிடிங்கி குடிச்சிட்ருக்கேன், எனக்கும் தண்ணி வேணும் அப்படியே நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளர்றான் வாய்க்கு வந்த மணி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த தண்ணியை பேச்ச விடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஜேகே பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஜின் வந்து பார்க்குறான். அட பாவிகளா, அந்த ஒரு பாக்ஸ் இன்றைக்கி ஒரு நாள்லாம் காலி பண்ணக்கூடாது, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் ஒன்று ரோஷம் அவங்க போங்க அப்படின்னு வந்து 2 பேரும் வைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, 2 பேரும் இழுக்கிறாங்க சேர்ந்து ஓகேவா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வேணா என்கிட்ட கேள்வி, நான் கொண்டு வந்து தரேன், இப்படிலாம் வந்து ரகசியமாக சாப்பிடக்கூடாது ஓகே அப்படின்றான். சரி இப்போ கிளம்பு கிச்சன் விட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை மூடி விட்டுறான். சரின்ட்டு எல்லாம் இங்கே 2 பேருமே வந்து வெளியே போகிறாங்களா. இவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே வரான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு என்னாச்சு எதுக்கு காதெல்லாம் அப்படியே பிங்காக இருக்குது அப்படின்னு கேட்பான். இவங்க தான் ஆனால் வந்து பனானா மில்க்கு, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்புறம் நாளை பின்ன என்ன வேணும் அப்படின்னு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, சும்மா அந்த மணி பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ வந்து சுகர் வந்து சோஃபாவில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஜேகப் வந்து கிச்சனுக்குள்ளே ரகசியமாக நுழையிறான். இது வந்து ஜின்னை பார்த்துட்டு ஐயோ அடுத்து இவன் வேற போகிறானே, இவங்களெல்லாம் வச்சுட்டா எப்படி தான் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து புலம்பிட்டே வந்து பொறுமையாக பின்னாடி போனான். இப்போ நம்ம ஜேகப்பை பார்த்தா ரகசியமாக கிச்சனுக்கு உள்ள அப்படி டிப்டோவாக நடந்து போவாங்களே, அந்த டோஸை மட்டும் டச் பண்ணி நடப்பாங்க, அது மாதிரி டச் பண்ணி பொறுமையாக நடந்து போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஜின் வந்து பின்னாடியே இருந்து நம்ம ஜேகப்போட மண்டையில நாங்கள் கூட்டிகிட்டு அம்மா தான் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும், என்ன இப்போயும் உனக்கு ஸ்ப்ரைட் வேணுமா, போங்கிட்டு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரைட்டை பிடிங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மூடிட்டு நீ கிளம்பி வெளியே போகணும். ஜென் இதெல்லாம் ஓவர், எனக்கு ஒரு ஸ்ப்ரைட்டு தானே கேட்டேன், அவங்களுக்கெல்லாம் பனானா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஜின் தலையிலேயே அடிச்சுட்டு ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்றான். இப்போ வந்து ஸ்ப்ரைட்டு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப்பும் வந்து கிச்சனை விட்டு வெளியே ஓடிடுறான். ஸோ இப்படி தான்டா அந்த டே ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு போகுது. ஸோ இப்போ ஈவினிங் டைம் ஆகுது, ஈவினிங்கில் ஒரு ராத்திரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 o'clock 10 o'clock இருக்கட்டும். ஸோ அந்த டைம் ரேஞ்சில் வந்து நம்ம ஒயின் வந்து வீட்டுக்குள்ளே வரா. ஸோ அவளுக்கு என்ன அப்படின்னா ஆஃபீஸில் இருப்பாள். ஸோ ஃபுல்லாக மீட்டிங்ஸ் ஃபுல்லாக பிளான்ட்டு இருக்கும். பொதுவாகவே அவள் வந்து லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாளா. ஸோ அதனால் அதே போல் இன்றைக்கி வரா. ஸோ பொதுவாக ஒரு 11 to 12 o'clock வருவாள். இன்றைக்கி சீக்கிரமாகவே 9 to 10 வந்துடுறா. ஸோ வந்து வரா, பார்த்தா நம்ம வீட்டர்ஸ் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க, சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் வந்து அப்படியே கொஞ்சம் என்ன டயர்டாக வந்து வீட்டுக்குள்ளே வருவாள். அந்த மணி வரா.
ஸோ வந்து என் ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டா. ஸோ பேக்லாம் அங்கே தூக்கி வீசிட்டு அவள் பாட்டுக்கு வரா. பேக்கை வீசுகிற ஒரு பக்கம் கோட் இருக்குது, அதை கழட்டி இன்னொரு பக்கம் வீசுகிறா. ஷூ 2 பக்கம் ரைட் சைடு ஷூ வந்து ரைட் சைடு போகுது, லெஃப்ட் ஷூ வந்து லெஃப்ட் சைடு போகுது. இந்த மாதிரி பறக்க விட்டுட்டு வரீங்க. ஸோ அப்போ வந்து பின்னாடி வந்து மேட்ச் 4-5 மேட்ச் வந்து பறந்து அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பிடிஎஸ் இவ அடங்கவே இல்லை. நான் கூட கொஞ்சம் பெருமைப்பட்டேன்டா, சரி பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக க்ளீனாக வச்சுருக்காளே அப்படின்னு பெருமைப்பட்டேன். பார்த்தா இவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் இருக்கா. அவங்க தான் நம்மளை மணி பாவம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சுகா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து விடு சுகா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோல்டரில் கையை போடுறானா. அப்போ வந்து சுகா கையை தட்டி விட்டு நான் உனக்கு ஸ்டாண்டா அப்படின்றான். ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் உள்ளே வரீங்க, அதான் பார்க்குறீங்க. ஓ நீங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நீங்களாம் கேட்குற மறந்துட்டியா அப்படின்னு வந்து நம்ம மூவி கேட்குறாங்க. ஓ நீங்கள் எப்போ ஓ ஆமாம் சரி மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க நான் கொஞ்சம் டயர்டில் வந்து என்னென்ன நடக்குதுன்னே மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம தான் சரி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோம், வந்து நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னும் போது டின்னரா அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ திருப்பி 4-5 கிலோ ஊட்டி விட்ருவாங்க, நம்மளே சாப்பிட்ருவோம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸு. ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டு வரீங்க. ஒரு முட்டிக்கால் இருக்குல்ல, முட்டிக்கால் வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸோ மேலே வந்து ஒரு க்ராப் ஷர்ட் மட்டும் போட்டிருக்கீங்க, க்ராப் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க நீங்கள் வந்து இறங்கி வரீங்க. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க ஒரு மெஸ்ஸி பன் தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே மேலே கீழமாக பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் அவங்க கண்ணெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படின்றீங்க. அவங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க. ஸோ அங்கே இருக்கிற மேட்ச் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம குட்டீஸ்லாம் வந்து தட்டில் போட்டு உங்களுக்குலாம் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் அது நானே சாப்பிட்டுக்கிறேன், நான் அளவுக்கு தான் சாப்பிடுவேன், நீங்கள் என்னென்னா டபுள் மடங்காக ஊட்டி விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதனால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் அப்பப்படியே சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ லைனாக ஃபஸ்ட்டு ஆரம், நெக்ஸ்ட்டு ஜென், அடுத்து சுகா, அடுத்து ஜேஹோப், அடுத்து ஜெவன், அடுத்து வி, அடுத்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு ஆள் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அடுத்த வாய் அவங்க சாப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விட்றதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இதே இடத்துல தான் எல்லா மேட்சும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு மேடு ஒருத்தவங்க ஒரு பொண்ணு சின்ன எங்கே தான் இருப்பாள். இட்ஸ் லைக் உங்கள் ஏஜோட ஒரு 2 வயசு மூத்தவன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருப்பாள். ஸோ அவள் வந்து அங்கேருந்து உங்களை அப்படி முறைச்சிட்ருக்கா. பட் நீங்கள் வந்து இதை நோட்டீஸ் பண்ணல. ஈவன் நம்ம பாய்ஸ் நோட்டீஸ் பண்ணல, வேறு எந்த மேட்ச்சுமே நோட்டீஸ் பண்ணல. அவள் வந்து உங்களை அவ்வளோ முறைக்கிறா. ஆக்சுவலி இதுக்கு முறைக்கிறா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. அவள் வந்து அதை பார்த்துட்டு என்ன இந்த சந்தோஷம் எனக்கு நீடிக்காதுடி, கண்டிப்பாக கஷ்டப்படுவேன், அவங்க எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவள் சொல்கிறா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து யாரோ உங்களை பார்த்துட்ருக்காங்க, இப்படி முறைக்கிறாங்க அப்படின்ட்டு உண்மையே தெரியாமல் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க வித் யுவர் ஹஸ்பண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இந்த அதே போல் பேக் டோர் வழியாக வெளியே போயிடுறாள். இப்போ நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட பெட்ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அங்கே போயிட்டு வந்து படுத்துடுறீங்க. ஸோ நீங்கள் 8 பேருமே வந்து இந்த பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. இப்போ வந்து நம்ம அந்த பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்து பேக் டோருக்குள்ளே போயிருப்பாள். ஸோ அதுலேருந்தே கன்டினியூ பண்ணலாம். ஸோ அவள் வந்து அந்த பேக் டோருக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வந்திருப்பாள். ஸோ வந்து அப்படியே நடந்து போகிறான். ஸோ நடந்து போனதுக்கப்புறம் ஒரு வீட்டை வந்து பார்க்குறான். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ வந்து அவள் போகிறாள். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அவள் மட்டும்தான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவளோட ரூம்க்குள்ள அவள் போகிறாள். ஃபுல்லாக நம்ம பிடிஎஸோட ஃபோட்டோஸ் தான். அவங்க கிராமத்தில் இருந்த ஃபோட்டோஸ், அவங்க எப்படி இருந்தாங்க, எல்லா ஃபோட்டோஸுமே அப்படியே அங்கே வரிசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி லைனாக வச்சுருக்கா. அவ்வளோ ஃபோட்டோஸ். ஈவன்
அவங்க வந்து குளிச்சிட்ருக்கிற ஃபோட்டோஸ் கூட வச்சுருக்கா. ஓகேவா? ஐ நோ இட் மைட் பி ஆக்வர்ட் பட் ஐ ஜஸ்ட் தட். ஓகே. ஸோ வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, இத்தனை ஃபோட்டோஸ் நம்ம வாய்ஸ்கிட்டே இருக்காது, அத்தனை ஃபோட்டோ அவள் வச்சுருக்கா. ஸோ இவன் வந்து இதை எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு இதையும் வந்து ஹேக் பண்ண ஐ மீன் இதையும் டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ இதை ஒர்க் பண்ணுற அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைட்டில் வந்து சாஞ்சிட்டு முடிஞ்சேன், என் கம்பெனி இவ்வளோ பெரிய லாஸில் போகுதுன்ட்டு இது பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. ஸோ அதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு 5 o'clock கால் வருது. நீங்கள் வந்து எந்திரிச்சு பார்க்குறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வாய்ஸ்லாம் வந்து அந்த சவுண்டுக்கு எந்திரிக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் தான் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது உங்கள் அசிஸ்டன்ட் தான். ஸோ வந்து அவள் பார்த்துட்டு நீங்கள் என்னடா அவள் இப்போ கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுறாங்க. சொல்கிறா என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. பாஸ், இந்த மணி நம்மளோட கம்பெனியோட மெயின் ப்ராஜெக்டை வந்து ஏதோ ஹேக் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. சொல்கிறா அவள். என்னது புரியலை அப்படின்னும் போது, இல்லை பாஸ், நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, என்ன ப்ராஜெக்ட், அதான் நெமசிஸ் ப்ராஜெக்ட்டு அப்படின்றா. ஸோ ஒரு நெமசிஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் யாரோ வந்து நம்மளோட இவங்க வேறு ஏதாவது ஒரு பேர் சொன்னோமே, இருங்க, நம்மளோட ஒரு பேர் யோசிப்போம். என்ன பேர் யோசிக்கலாம், என் பேர் ஹாரின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம ஹாரி இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது, எப்படி அது போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு ஷவுட்டு தான். ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாஸ், என்னாச்சுன்னு தெரில, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறா. ஓகே, நம்ம ஹேக்கர்ஸ் கிட்டலாம் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு உடனே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. இவங்க 7 பேருமே வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தான் வரீங்க. பட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம் இல்லை, இந்த மணி ஒர்க்கில் வந்து ஏதோ ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா, ஏதாவது ஒன்றுன்னா எங்களுக்கு கால் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன்டா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதே போல் ஷார்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து போடவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ப்ரூஃபை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிடுறேன். இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டாடா, பாய்.